முல்லா தனது பக்கத்து வீட்டுக்காரரிடம் உள்ள பெரிய பானையை கடனாக கேட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க மனமில்லாமல் பானையை முல்லாவிடம் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில், உங்கள் பானை கர்ப்பமாக இருந்தது. நேற்று பிரசவம் முடிந்து உங்கள் பானை ஒரு குட்டி பானையை ஈன்றெடுத்தது எனச் சொல்லி பெரிய பானையுடன் சேர்த்து ஒரு குட்டி பானையை பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்தார் முல்லா. பக்கத்து வீட்டுக்காரருக்கு முல்லாவின் செய்கை வினோதமாக இருந்தாலும் வரவை விட வேண்டாமென்று சும்மா இருந்துவிட்டார். அதேபோல் மீண்டும் ஒரு பெரிய பானையை கடனாக வாங்கி மறுநாள் அதேபோல் அந்த பெரிய பானையுடன் சேர்த்து குட்டிப்பானை ஒன்றை கொடுத்து அந்த பெரிய பானைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷம் அடைந்தார். அதற்கடுத்த வாரம் முல்லா பக்கத்து வீட்டுக்காரரிடம் பானையை கடனாக கேட்டவுடனேயே மனமுவந்து பானையை கொடுத்தார். இம்முறை முல்லா பானையை திருப்பி தரவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் போய் கேட்டார். அதற்கு முல்லா மன்னிக்க வேண்டும், உமது பானை பிரசவத்தின் போது இறந்து விட்டது என்றார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டார். அதற்கு முல்லா நான் ஏமாற்றவில்லை, பானை கர்ப்பமாக இருந்து குட்டி போட்டது என்று நான் உங்களிடம் குட்டி பானையை கொடுத்தபோது வாங்கிக் கொண்டீர்கள் அல்லவா என்றார். அது உண்மை என்றால் இப்போது பானை இறந்தது என்பதும் உண்மை என்றார். பக்கத்து வீட்டுக்காரர் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து சென்றார். நீதி பேராசைப்பட்டால் நஷ்டம்தான் மிஞ்சும்.